ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்குள்ள வரும்போது ஆண்டவரே என்னை இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாய் நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த அதிகமாய் நினைவு கூற நினைவு கூற நினைவு கூற ஆண்டவர் உங்களோடு நெருங்கி கொண்டே இருப்பார். நீங்க ஆண்டவரோடு நெருங்கி கொண்டே இருப்பீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு விஷயம் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தாவீது ராஜா நினைவு கூறுகிறார். நிறைய பேர் எனக்கு சொல்ல முடியும் பாருங்க. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 20, 21 வசனங்களை பாருங்க. அங்கே ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம், இந்த மிரியாம் உங்களுக்கு தெரியும், மோசே ஆரோன் இவங்களோடு சேர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்த சகோதரி. இந்த மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை என்ன செய்கிறார்? இவன் என்ன பண்றான்னா தம்புரை எடுக்கிறான். தம்புரை எடுத்துட்டு சகல ஸ்திரீகளோடும் தம்புர்களோடும் நடனத்தோடு அவளுக்கு பின்னே என்ன செய்யறாங்க? இப்ப அவ போறத பார்த்து அவளுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே என்ன செய்யுது? போகுது. நல்ல ஒரு இன்னிசை கருவியை தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. இவங்க எங்க போறாங்க? எங்கம்மா இப்படி கிளம்பி போறீங்க? எங்கம்மா கையில எப்படி தம்புருவெல்லாம் தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா 21வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் 21வது வசனத்தை யாத்ராகமம் 15, 21 எல்லாரும் கவனிங்க. அங்கே பாருங்க, மிரியாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று. இப்ப இவ இங்க என்ன செய்யறா? பாட்டு பாடுறா. எதை வச்சு பாட்டு பாடுறா? நினைவு கூர்ந்து என்ன செய்யறான்? என்ன நினைவு கூறுறான்னா, நான் ஒரு நாள் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம், இங்க முன்னாடி தண்ணியா இருந்தது, கிட்ட எங்களை விரட்டி வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்துல எங்களை என்ன செஞ்சிருவாங்க? கொன்னு போட்டுருவாங்க. ஆனா அந்த ஆபத்தான இடத்துல, அந்த மிகவும் நெருக்கடியான இடத்துல ஆண்டவர்களை காப்பாற்றி அவர்களை எல்லாரையும் தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்து எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி அவள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. நல்ல கைகளை உயர்த்துறலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மிரியாம் என்ன செய்கிறான்னா நினைவு கூறுகிறார். ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களை நினைவு கூறு. எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பெரிய குதிரை வீரர்கள், அவ்வளவு பெரிய படை வீரர்கள் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல கொண்டு போட்டிருப்பாங்க. கொஞ்சம்னா மொத்த இஸ்ரவேலர் அவுட், எல்லாரும் கொண்டு போட்டிருப்பாங்க. ஆனா அங்க நடந்தது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இவர்களை எதிர்த்து வந்தவர்கள் அவ்வளவு பேரும் தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த மிரியாம் அதை மறக்கல பாருங்க. இந்த மிரியாம் அதை மறக்கவே இல்லை. அவன் நினைச்சு பார்த்து அவன் மட்டும் இல்ல, அவன் கூட ஒரு பெரிய கூட்டமே போய் ஆண்டவருக்கு என்ன செய்யுது? பாட்டு பாடி நன்றி செலுத்துறாங்க. என்ன பண்ணி நன்றி செலுத்துறாங்க? பாட்டு பாடி நன்றி செலுத்துறாங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே அன்னாள், நமக்கு தெரியும் அன்னாள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாராவது வாசிக்கலாமா? கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் விளங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தான். கைகளை உயர்த்துறா சொல்லுங்க பார்க்கலாம். இவனும் இங்க நினைவு கூறுகிறான். இந்த அண்ணாடும் என்ன செய்யறான்னா நினைவு கூறுகிறான். என்ன நினைவு கூறுறான்னா, இந்த அண்ணாளுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தை கிடையாது. அண்ணாளுக்கு என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. பல வருஷமா குழந்தை கிடையாது. இந்த 1வது அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாததுனால பல விதத்துல என்ன செய்யறான்னா நெருக்கப்படுகிறான், ஒடுக்கப்படுகிறான், பல விதத்துல கிண்டல் செய்யப்படுகிறாள், கேலி செய்யப்படுகிறாள். இதனாலேயே பல நிந்தைக்குள்ளாக்கப்பட்டு உடைக்கப்பட்டவளாய் சோதனை சூழ்ந்த நேரத்துல கூட அவ ஆண்டவருக்கு சமூகத்துல போய் இருந்து ஆண்டவருக்கு கையில இருந்து ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கிறார். இந்த ஆண் மகனை பெற்றெடுத்து விட்டு அவ சும்மா ஜாலியா போல, எனக்கு நான் ஜோமன்னு எனக்கு என்ன கிடைச்சிட்டு, குழந்தை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, டாட்டா பை பாய், இனியெல்லாம் இங்க வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இங்கேயும் நிறைய பேர் அப்படி வந்திருப்பாங்க. எல்லா சபைகளிலும் இருப்பாங்க. எப்படின்னா சுகம் கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க, பயங்கர உற்சாகமா இருக்கும், பயங்கர உற்சாகம். நம்ம என்ன நினைப்போம், இந்த ஆளு சுகம் கிடைச்சிட்டுனா இந்த இடத்துல என்ன செய்யாது, ஃபர்ஸ்ட் ஆளா அந்த ஆளு தான் எங்க செய்யும், சாடி போயிடும். இது எல்லா இடத்துல நடக்கும். ஆனா இவ என்ன பண்றான்னா, குழந்தை கிடைச்சிட்டு ஆனா ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். நன்னால் எப்படின்னா, ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து நினைத்து
குறித்து ஆண்டவருக்கு என்ன செய்யறான்? நன்றி செலுத்துறாங்க. பாருங்க அவன் என்னென்ன சொல்றான்னா, இந்த பாருங்க அந்த 2வது அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல இருந்து பாருங்க சொல்றா, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அவர் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்க எவ்வளவு அதிகமா நினைவு கூறுகிறார். ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து பார்க்கிறார். இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் அழுத்தி அவர் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், அவரை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த சின்ன நன்மைகள் இருக்கு. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் கூட்ட முடியும் போது நம்ம வாயார சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோய்களை மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார், எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் நினைவு கூறுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாயிலிருந்து சொல்றோமே தவிர நம்முடைய செயல்கள் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அதை செய்ய மாட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த இரவுல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவர் எவ்வளவு அதிசயமா நடத்தி இருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லாத என்ன இவ்வளவு நாள் கொண்டு வந்திருக்கிறீங்களப்பா. என்னைக்கும் நிர்மூலமாகணும், என்னைக்கும் அழிந்து போகணும், என்னைக்கும் மனிதர்கள் என்ன உயிரோடு விழுங்கி போட்டிருக்கணும், ஆனா இன்னைக்கும் நான் நிலைத்து இருக்கிறேன், அது உங்க கிருபைன்னு சொல்லி அதிகமாய் நினைவு கூற இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இன்னும் அவரோடு நீங்கள் நெருங்கிக் கொண்டே இருப்பீர்கள். இன்னும் கர்த்தருடைய மகிமை அதிகமாய் நீங்கள் காண்பீர்கள். 2 வருடம் கர்த்தர் உங்களை நடத்தினதை அதிகமாய் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். 3வது வருடத்துல இந்த 2 வருடம் நடத்தினதை பார்க்கிறோம் டபுள் ட்ரிபிள் மடங்கா ஆண்டவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 ஆண்டுகளை நடந்ததை காட்டிலும் 3வது ஆண்டுல அதிகமான காரியம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, நீங்க நினைவு கூற ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு பாருங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நினைவு கூறுகிறது. எதற்காக நினைவு கூறுகிறோம்? இந்த நினைவு கூறுகிறதுனால என்ன நன்மை வருகிறது? சிம்பிளா ஒரு 4-5 காரியங்களை நான் சொல்லி ஜெபித்து இன்றைக்கு முடிக்க போகிறேன். முதல்ல பாருங்க, நினைவு கூறுகிறதுனால சமாதானம் வருகிறது. என்ன வருகிறது? நினைவு கூறுகிறதுனால சமாதானம் வருகிறது. நிறைய இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நினைவு கூறுகிறதே கிடையாது. நினைவு கூறுகிற இடத்துல கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். நினைவு கூறுகிற இடத்துல கர்த்தர் சமாதானத்தை ஊற்றுகிறார். அவர் ஊற்றுகிறார். சமாதானம் குறைவுள்ள இடத்துல நீங்க கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க, ஆண்டவர் நினைத்து துதித்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா அந்த இடத்துல மறுபடியும் சமாதானத்தினால் நிரப்புவார். எத்தனை பேர் விரும்புறீங்க என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல ஆண்டவர் சமாதானத்தை தரணும்னு விரும்புறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விரும்புகிற எல்லாரும் நீங்க நினைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்தணும், நினைவு கூறணும். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூறும்போது ஆண்டவர் சமாதானத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 6வது அதிகாரம் அதனுடைய 4-7 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். இந்த ஸ்தோத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நன்றிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு நம்ம பைபிள் படி நம்ம சொல்ற வார்த்தை தான் என்னது? ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் பைபிள் அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த 1 தெசலோனிக்கர் 5:8 தான் பாத்தீங்கன்னா, give thanks in all the circumstances. அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்து. அப்படின்னா ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றி செலுத்துகிறது தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு நீங்க நன்றி செலுத்தும் போது, நீங்க ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணும்போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. கொஞ்சமாவது நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க இருதயத்துல பதித்துக் கொள்ளணும். நிறைய இடத்துல சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியல, நிறைய குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியல, நிறைய கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியல, நிறைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியல, நிறைய ஊழியத்துல கூட விசுவாசிகளுக்குள்ள நிறைய சமாதானத்தை செய்து கொள்ள முடியல, காத்துக்கொள்ள முடியல. வேலை ஸ்தலங்கள், நீங்க வேலைக்கு போற இடத்துல கூட நிறைய இடங்கள்ல சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியல. ஆனா இங்க காத்துக்கொள்ளணும்னா
நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நீங்க நல்லா வாசிங்க, அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தும் போது 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான உங்கள் இருதயங்களையும், நல்ல கவனிங்க, இருதயத்திலையும் சிந்தனையிலும் தான் சமாதானம் வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு முகத்துல என்ன இருக்கு? பயங்கர சிரிப்பும் சமாதானமும் இருக்கு. ஆனா இருதயம் சிந்தை எப்படி இருக்குது? சொல்லுங்களா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. இருதய சிந்தை எப்படி இருக்குது? இருண்டு போய் கிடக்கு. சமாதானத்தை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. சந்தோஷம்னா அப்படி என்ன நினைச்சுவாங்க? அப்படின்னா என்ன பிரதர்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு முகத்துல தான் சந்தோஷம், வெளியில தான் சந்தோஷம். வெளியில பார்த்தா பயங்கர மகிழ்ச்சி, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கண்ணீர், சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்கள். முதல்ல எதை நிரப்புது? இருதயத்தை நிரப்புது. உங்க இருதயத்துல சந்தோஷத்தை யாருக்கு தர முடியும்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் தர முடியும். ஆண்டவருக்கு மட்டும்தான் இருதயத்துல சந்தோஷத்தை தர முடியும். அடுத்து பாருங்க, அடுத்து ஆண்டவர் எங்க சந்தோஷத்தினால் நிரப்புறாருன்னா சிந்தனை. சிந்தனை நிறைய பேருக்கு சிந்தனை எல்லாம் கரப்ட் ஆகி போயிருக்கு. எப்பவும் அடுத்தவங்களை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அடுத்த காரியத்தை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, தேவையில்லாததான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, தேவையில்லாத சரக்கு தான் இங்க இருக்கும். சொல்லுங்க, சிந்தனை ஃபுல்லா தேவையில்லாததான் இருக்கும். உங்க சிந்தனைகள் தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருக்கணும்னா நீங்க அதிகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். ஆமென். உண்மைதான் சொல்றவங்க நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்க உங்க சிந்தனைகள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அறியாமலே, உங்களுக்கு புரியாமலேயே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். என்ன செய்வார்னா, உங்க இருதயத்தை உங்க சிந்தனையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் என்ன செய்ய ஆரம்பிப்பார்னா காத்துக்கொள்ள ஆரம்பிப்பார். காத்துக்கொள்ள ஆரம்பிப்போம். குடும்பத்துல கூட பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். மாறி மாறி நீங்க கொஞ்சம் நன்றியோடு இருந்து பாருங்க. கணவன் மனைவிக்கு கொஞ்சம் நன்றியோடு, மனைவி கணவன் கொஞ்சம் நன்றியோடு, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கொஞ்சம் நன்றியோடு இருந்து பாருங்க. எவ்வளவு சமாதானமா இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குடும்பங்கள்ல ஏன் சமாதானம் இல்லை? வீட்டுல ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? நன்றி உணர்வு கிடையாது. நன்றி உணர்வே கிடையாது. கணவனுக்கு மனைவிக்கு மேல நன்றி உணர்வு கிடையாது, மனைவிக்கு கணவன் மேல. சரிதானே? எல்லாரும் பாக்குறீங்க, உண்மையே சொல்றாருன்னு பாக்குறீங்களா, இல்ல எங்க வீட்டுல அது நடக்காதுன்னு பாக்குறீங்களான்னு தெரியல. நீங்க கணவன் மனைவி ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா மாறி மாறி என்ன செய்யணும்? நன்றி உணர்வு இருக்கணும். நன்றி உணர்வு இருக்கணும். மனைவிக்கு வேலை தான் இது அவ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. மனைவி ஏதாவது செஞ்சு அவருக்கு காஃபியோ டீயோ கொண்டு வந்தா அது தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கி பாருங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லி, கணவர் ரொம்ப குறைவா இருக்கிறீங்க, வாங்க கொஞ்சம் கனவா இருக்கும், அதனால சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கி பாருங்க உங்க மனைவிக்கு. அதை போல சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. சிஸ்டர்ஸ் சரிதானே? நான் கரெக்ட் தானே? எனக்கு கை தட்டு தராட்டம், ஆண்டவருக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாமே. கரெக்டா சொல்றேன் பார்த்தீங்களா? ஒரு சின்ன தேங்க்ஸ் உங்க மனைவியை பார்த்து, நன்றி, தேங்க்ஸ், நீ போட்டு இந்த டீக்காக தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு, சீனியே இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவங்க உங்களுக்கு ஆயுசு ஃபுல்லா அழகா டீ போட்டு வச்சுக்குவாங்க. அதே போல கணவன்டையும் நீங்க அதே போல இருக்கும். நன்றி, கொஞ்சம் நன்றியை காட்டுங்க, கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் கிராட்டிடியூட வெளிப்படுத்துங்க, கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்க. கணவன் வேலைக்கு போயிட்டு களைப்பா வரும்போது சிடுமூஞ்சி மாதிரி நிக்க கூடாது. டோரை திறந்த உடனே சிடுமூஞ்சி மாதிரி நின்னீங்கன்னா அவர் நினைப்பார், உனக்காக தானே இன்னைக்கு காலையில இருந்தே இவ்வளவு நேரம் வெயில கிடந்து நினைச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்தாலே என்னதான் பிரச்சனை? ஒரு நாளும் பண்ணாதுங்க. வீட்டுக்கு வந்த உடனே எங்க வேலையெல்லாம் எப்படி இருந்து, சந்தோஷமா இருந்தா, சமாதானமா இருந்தா, அவர் கொஞ்சம் காசை தந்தாருன்னா நன்றி, தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லி நினைச்சீங்க. மாறாக கணக்கு கேட்காதுங்க அவர்கிட்ட. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவரு எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் வேலையை செஞ்சு கொஞ்சம் ரூபாய் கொண்டு நினைச்சுவார், தருவார். மனுஷன் தர்றதே பெரிய விஷயம். இதுக்கிடையே நீங்க 1000 கொஸ்டின் கேட்கும் போது உள்ள சமாதானம் என்ன செய்யும்? கரெக்ட் தானே? போயிடும். அதே நேரத்துல அவர் தர்ற அந்த பணத்தை வாங்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு அவர்கிட்டையும் தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை அன்னைக்கு 100 ரூபாய் தந்திருப்பார், அடுத்த நாள் பாருங்க 200 ரூபாய் கொண்டு தருவார். அதுக்கு அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லி வாங்க, அதுக்கு அடுத்த நாள் பாருங்க 500 ஆகும். நீங்க சண்டையே போனாங்க, உங்க ஒரு தேங்க்ஸ் அடுத்து போக போக முழு பணத்தையும் கொண்டு தந்துருவாரு.
உங்களுக்கு முழு பணம் வேணும்னா நாளையில இருந்து என்ன சொல்லுங்க அவர்கிட்ட, உங்க ஹஸ்பண்ட் பார்க்காதுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, எங்க இந்த பைசாவை கொண்டு வந்து தந்ததுக்கு நன்றிங்க நன்றிங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அவருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. உங்க வீட்லயும் இதை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல அப்படி சமாதானம், பரவாயில்ல சமாதானமா இருக்கும். ஆமேன்னு சொல்லி நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாப்பீங்களா சிஸ்டர்ஸ், ட்ரை பண்ணி பாப்பீங்களா? இவருக்கு போய் என்ன தேங்க்ஸ் சொல்றதுன்னு நினைக்க கூடாது, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளவு கல்லான மனுஷனையும் நீங்க சொல்ற அந்த சிரித்த முகத்தோடு சொல்ற நன்றி அவருக்கு இருதயத்தை அப்படியே உருக்கி போடும். நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க சமாதானமா, நான் சமாதானத்தை காத்து கொள்வேன்னு சொல்றேன். சிந்தனையிலேயே எங்கேயும் இருதயத்தில், சிந்தனையிலேயே இருதயத்தில் சமாதானம் காத்து கொள்ளப்படணும்னா நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். இல்ல நான் இப்படிதான் இருக்கேன், அவர் வந்தாலே கணக்கு தான் கேட்பேன்னா கடைசி வரை என்னதான் இருக்கும், அடி மட்டும் கிடைக்காம இருந்தா சந்தோஷம். நிறைய இடத்துல கணக்கு கேட்டு அடி வாங்கணும் நிறைய பேர் இருக்காங்க. நான் தப்புன்னு சரின்னு சொல்லலை, நான் சொல்றேன் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆனால் இன்னும் நாளையில இருந்து இந்த 2வது ஆண்டு முடிச்சு 3வது ஆண்டுக்குள்ள நாளைக்கு நீங்க போறீங்க, இன்னைக்கே போறீங்க. நாளையில இருந்து நீங்க வீட்டுல உங்க கணவன்ட்ட அவர் ஏதாவது கோபத்துல இருந்தாலும் சரிங்க விடுங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த மனுஷனுக்கு இருதயம்லாம் என்ன ஆயிரும், களைப்பெல்லாம் மாறிடும், களைப்பெல்லாம் மாறி. நாளையில இருந்து நீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஆண்டவருடைய குடும்பங்களே பரலோக குடும்பமா மாற்றப்பாரு. நிறைய முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தா எனக்கு ஒரு 100% நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, உங்க வீடெல்லாம் இனி என்னதான் மாற போகுது, சந்தோஷமா மாறப்போகுது. செஞ்சு பாருங்க, நிச்சயமா சொல்றேன், ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். நினைவு கூறுங்க, வீட்டிலேயே நினைவு கூறுங்க, சபையிலே நினைவு கூறுங்க, ஜெபங்கள் அதிகமா நினைவு கூறுங்க. இசப்பா குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிறீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு குடும்பத்தை யோசித்து பாருங்க, இவ்வளவு பிரச்சனை. நான் சென்னையில ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 18-19 வயசு பிள்ளை. அந்த அவங்க வந்து ஆந்திராவில் உள்ளவங்க. அந்த பிள்ளைக்கு பேரு ஜோ பண்றதுக்காக வந்தாங்க. அந்த பிள்ளை வந்து இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கும் பாருங்க, இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கும், இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கும். ஆனா 18-19 வயசு ஆகுது, 18-19 வயசு ஆகுது. அந்த பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர், தலையில கட்டி, எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனா அந்த பிள்ளையும் அந்த குடும்பமும் ஜெபம்னு சொன்னோன்னு அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவு பயபக்தியோடு இருந்தாங்க தெரியுமா? என் கண்ணில் மறக்கவே அவ்வளோ கஷ்டமா இருந்தது குடும்பத்தை பார்க்கும்போது. அவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருக்கு முன்னாடி அவ்வளோ பயபக்தியா இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பலம் தந்திருக்கிறான், நல்ல கையை தந்திருக்கிறார், நல்ல காலை தந்திருக்கிறார், நல்ல ஆர்கன்ஸை தந்திருக்கிறார், நல்ல உறுப்புகளை தந்திருக்கிறார். நம்ம எவ்வளவு அதிகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஆனா இன்னைக்கு ஜெபம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறதே இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த பலனுள்ள நாட்கள்ல அதிகமா ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த பலத்தை ஆண்டவர்களுக்கு தந்து நீடித்த நாட்களாய் அவரை துதிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது பாருங்க, நிரந்தர விடுதலை. நிரந்தர விடுதலை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, நினைவு கூறுகிறவங்களுக்கு நிரந்தரமான விடுதலை ஆண்டவர் தருவார். நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு பெர்மனண்டான சுகத்தை ஆண்டவர் தருவார், பெர்மனண்டான விடுதலை. நீங்க நினைவு கூற ஒவ்வொரு நாடும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆண்டவர் செய்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார்னா பெர்மனண்ட் ஆக்கிடுவார். அதை அப்படியே நிரந்தரமாக்கிடுவார், நிரந்தரமான விடுதலையா மாற்றிடுவார். நிறைய பேருக்கு பாருங்க, நல்ல ஆண்டவர் தேடி வருகிற நாட்களை விடுதலை பெற்றிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் போக 1 வருஷம் 2 வருஷம் போக அதே பிரச்சனை திரும்ப வந்து செஞ்சிடும். கவனிக்கிறீங்களா? அதே பிரச்சனை திரும்ப வந்துடும். அங்க என்ன பிரச்சனைனா, அவங்க என்ன செய்யல, நன்றி செலுத்தல. நினைவு கூர்ந்து நன்றி செலுத்ததான் ஆண்டவர் விடுதலைகளையும் சுகத்தையும் அற்புதத்தையும் நிரந்தரமாய் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தருவார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்க லூக்காவின் சுவிசேஷத்தினுடைய 17வது அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும்போது, அந்த 15 வசனங்களுக்கு கீழ்பக்கத்தில் நீங்க பார்க்கும்போது, அங்கே ஒரு 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, விடுதலைக்காக வருகிறார்கள். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு என்னது, இங்க கவனிங்க. சின்ன பிள்ளைங்க அவங்க விளையாடட்டும், அவங்க விளையாடிட்டே இருக்கட்டும், நம்ம வசனத்தை கவனிச்சுட்டே இருக்கும், சரிதானே? கவனிங்க, இந்த 10 பேருக்கு என்ன பிரச்சனை? குஷ்டரோகம். இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னதுன்னா, இவங்க வந்து குஷ்டரோகமா இருக்கிறாங்க. இப்ப இந்த 10 பேரையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 10 பேருக்கு என்ன கொடுத்துட்டாரு? 10 பேருக்கு விடுதலை, 10 பேருக்கு சுகம், 10 பேருக்கு விடுதலை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் என்ன செய்யறான்?
திரும்பி வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யறான்? ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு பாதத்துல விழுந்து அவருக்கு என்ன செய்யறான்? நன்றி செலுத்துகிறான். அப்ப ஆண்டவர் 17வது வசனத்துல கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் எத்தனை பேர்? ஆனா நீ மட்டும் வந்திருக்கிறியப்பா, மற்ற 9 பேர் எங்க? மற்ற 9 பேர் எங்க? இப்ப நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏராளமான நபர்கள் சுகமாக்கப்படுவாங்க, சொஸ்தமாக்கப்படுவாங்க, ஜெபத்தினால விடுவிக்கப்படுவாங்க. ஆனா திரும்ப வர்றது ரொம்ப குறைவு, 1 2 தான். அதே போல இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கு. 10 பேர்ல ஒருத்தன் நினைச்சான், மற்ற 9 பேர் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான்? ஒளிச்சு ஓடிட்டான். இன்னும் சூப்பரான பதில் எதிர்பார்த்தேன். எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான்? நன்றி கெட்டவனா இருந்திருக்கான். சொல்லுங்க பாருங்க. மற்ற 9 பேரும் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான்? நன்றி கெட்டவனா இருந்திருக்கான். இந்த ஒருத்தவன் எப்படி உள்ளவனா இருந்திருக்கான்? நன்றி உள்ளவனா இருந்திருக்கான். ஆண்டவருக்கு பாதத்துல வந்து விழுந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஏன்னா குஷ்டரோகிகளுக்கு இன்னைக்கு உள்ளது மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வீடு வீடா வந்து என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்சம் பைசா வாங்கிட்டு போயிடலாம். அன்னைக்கு பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும். இந்த உள்ள இருக்கிறவங்களோட வெளியே இருக்கிறவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அவங்க வெளியே தான் இருக்கணும். அவ்வளவு பெரிய நிந்தனையை என் வாழ்க்கையில இருந்து மாற்றிட்டீங்களே அப்பான்னு சொல்லி அவன் அவ்வளவு நன்றி உணர்வை ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துறான். அவ்வளவு நன்றியோடு ஆண்டவருக்கு முன்னாடி வாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு பாருங்க. அந்த 19வது வசனத்துல பாருங்க. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் ரட்சித்தது. சமாதானம் போ. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் நிரந்தரமான விடுதலை போ. உனக்கு நிரந்தரமான சுகம், உனக்கு நிரந்தரமான விடுதலை. நினைவு கூர்ந்து பாருங்க. நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. ஆண்டவருக்கு ஆச்சரியமாய் நடத்துவான், அதிசயங்களை காணப்படுவான். இதிலும் பெரிதானவைகளை காண விரும்புறீங்கன்னா நீங்க அதிகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் கைதட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாலை நேரத்தில், ஆண்டவரே இதிலும் பெரிதான காரியங்களை பெற எனக்கு வாஞ்சை இருக்குது, நினைவு கூட வைக்கிறவை தாங்க. எத்தனை பேர் நான் சொல்ல வர்றது புரியுது? இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை பெறணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்க அதிகமா என்ன செய்யணும்? நன்றி செலுத்தும். அதிகமா நன்றி செலுத்தும் போது இதிலும் மேன்மையான காரியங்களை ஆண்டவர்களுக்கு தருவார். அடுத்து பாருங்க, இருக்கின்ற நன்மைக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். நிறைய பேர் என்னன்னா இல்லாத காரியத்தை போது செஞ்சுட்டு இருப்பாங்க, புலம்பிட்டே இருப்பாங்க. ஆண்டு நன்றி செலுத்துறதுக்கு ஏராளமான காரியங்கள் கொடுத்திருப்பார். அதெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒரு சின்ன காரியத்தை சொல்லி என்ன செய்வாங்க? நான் சொல்றது சரிதானே? இல்லாத ஒரு சின்ன காரியத்தை எடுத்து வச்சு புலம்பி வீட்டில் இருக்கிற சமாதானத்தை இழந்து, அவங்க இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை இழந்து, அவங்க சிந்தையில இருக்கிற சமாதானத்தை இழந்து, கடைசியில சபைக்கு வந்து ஆண்டவரே சமாதானத்தை தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இருக்கிறதுக்காக முதல்ல என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய காரியங்கள் இன்னும் நிறைய பேருக்கு கனவா இருக்கு. நீங்க இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க பாருங்க, நல்ல அழகான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. எல்லாரும் இருக்கிற யாருமே அழகில்லாத ட்ரெஸ் இல்லை, எல்லாம் அழகா இருக்கிறீங்க, அழகான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இந்த ட்ரெஸ் எத்தனை பேருக்கு கனவா இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இதை போல ஒரு ட்ரெஸ் எனக்கு போட முடியாம இருக்குது. எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா நீங்களும் நானும் சின்ன காரியத்துக்காக இன்னும் புலம்பிட்டு இருக்கிறோமே. அதிகமா நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இருக்கிற நன்மைக்காக நன்றி செலுத்துங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6 to 8 வரை நீங்க பார்க்கும்போது, போதும் என்கிற மனதோடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும். இந்த சிந்தனை நமக்குள்ள வந்தாச்சுனால இருக்கிறது என்ன செய்யும்? எப்பா எனக்கு இருக்கிறது போதும்னு நமக்கு புரிந்து வரும். யாருக்குமே இந்த சிந்தனை என்ன செய்யாது, கிடையாது. உலகத்துல நம்ம வரும்போது ஒன்றும் என்ன செய்யலையா? யாராவது கொண்டு வந்தீங்களாமா? 1/2 கிலோ இல்ல 1 பவுன் செயினோடு யாராவது வந்தீங்களா? கையில காப்போட வந்தீங்களா? மோதிரத்தோட வந்தீங்களா? கையில 2 பத்திரத்தோட வந்தீங்களா? வீட்டு பத்திரத்தோட வந்தீங்களா? யாராவது அப்படி வந்தீங்களா? அப்படி வந்தீங்கன்னா நீங்க பிடிச்சு நில்லுங்க. நம்ம யாரும் பிறந்து வரும்போது வெறும் கையோட, இன்னும் சொல்ல போனா ட்ரெஸ் கூட என்ன செய்யல, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம வச்சுட்டோம் வந்தோம். பசங்க அழகா சொல்லுது, நீங்க ஒண்ணுமே கொண்டு வரல, இதுல இருந்து நான் ஒன்றும் என்ன செய்ய போறது இல்லை. நீங்க போகும்போது பாவம் பார்த்து ஒரு ட்ரெஸ் மட்டும் என்ன செஞ்சு சொல்றாங்கன்னா புதுசா வாங்கி, சரிதானே நான் சொல்றது? வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல, நம்ம செத்து இருக்கோம்னா நமக்கு ஒரு புது ட்ரெஸ் மட்டும் வாங்கி என்ன செய்யறாங்க? கையில காலில் கிடக்குற எல்லாத்தையும் நினைச்சுருவாங்க. நீங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மோதிரத்தை மட்டும் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லி ஆசையா கேட்டா கூட போட்டு விடுவாங்களாங்க? சொல்லுங்க, போட்டு விடுவாங்களா? இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு போட்டு விட்டுருவாங்களா?
வேணா ஆசைப்பட்டுட்டாலேன்னு சொல்லி ஒரு கவரிங்க வாங்கினா வாங்கி என்ன செஞ்சு விடுவாங்க, போட்டு விடுவாங்க. ஒன்னையும் கொண்டு போக முடியாது, ஒன்ன கூட நீங்க கொண்டு போக மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதற்கு இல்லாத காரியத்தை நினைச்சு கவலைப்படணும்? இருக்கிறதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா 8வது வசனத்தை பாருங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தா. எத்தனை பேருக்கு ஒரு ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு? அது ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஆனா நம்ம அப்படி இருந்து பழகும். அப்படி இருந்து பழகும் போதுதான் நமக்குள்ள சிந்தனையிலும் இருதயத்திலும் சமாதானம் செய்யும். இல்லைன்னா இல்லாதவைகளை குறித்து பேசி பேசி புலம்பி புலம்பி இருக்கிற சந்தோஷமும் போய் இருக்கிற சமாதானம் போய் வீடே நரகம் போல என்ன செஞ்சோம் மாறி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போறதில்ல. உண்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, இது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி சந்தோஷமா என்ன செஞ்சிடணும், வாழ்ந்துடும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா நிறைய ஆசையோடு என்ன செஞ்சிருப்பீங்க, இருப்பீங்க, நிறைய கனவோடு இருப்பீங்க. கனவெல்லாம் நிறைவேறட்டும், அதெல்லாம் நிறைவேறட்டும். ஆனா அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. உலகத்துல வாடும்போது வீடு தேவை, பணம் தேவை, நான் சொல்றது மாதிரி பத்திரங்கள் 2-3 இருந்தா நல்லதுதான், கொஞ்சம் நகையெல்லாம் இருந்தா நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி எப்பவும் வாயில புலம்பிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், வீட்டுல ஹஸ்பண்ட் வந்த உடனே எங்க அவ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கா, இவா இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கா, அவ நகை வாங்கியிருக்கா, இவா நகை வாங்கியிருக்கான்னு சொல்லி சும்மா புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சமாதானமும் போய் எல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும். அதை விட்டுட்டு குடும்பமா இருக்கு, ஒண்ணுமே இல்லாட்டோம், கொஞ்சம் கஞ்சி தண்ணியும் ஒரு வீடு வருதுன்னா அதை குடிச்சிட்டு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அன்னைக்கு தூங்கி பாருங்க, உங்க வீடு தான் பரலோகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கிறது போதும். வீட்டுக்காரர் வந்து சும்மா சும்மா புலம்புறாரா, எங்க பாரு அப்படி இப்படி சொல்லி புலம்புறாரு, நீங்க சொல்லுங்க, இப்படி ஒரு வீடு ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, அது வாடகை வீடா இருந்தா கூட இப்படி ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இருக்க வச்சிருக்காருல, வாடகை பணத்தையும் அது கொடுக்க வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வாடகைக்கு பணம் கூட கொடுக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? தெருக்கள்ல வாழ்றவங்க இருக்கிறாங்க, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கடற்கரையில தூங்குறவங்க இருக்கிறாங்க. கடற்கரையில நம்ம வாடகை வீட்டுல இருந்தா ஒரு ஃபேனுக்கு கீழே தூங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார்களா? அதை நினைச்சு எவ்வளவா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கிருபையாக எங்களை நடத்துகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு வந்து புலம்பதை நிறுத்திருக்கேங்க. வீட்டுல சும்மா சும்மா புலம்பாருங்க. புலம்ப உங்க கணவனோ உங்க பிள்ளைகளோ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு தந்திருக்கிற இதுக்காக என்ன செய்யும், ஸ்தோத்திரப்படும். உங்க பிள்ளைங்க நிறைய வீட்டுல பிள்ளைங்க புலம்புவாங்க, ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நிறைய பேரை பாக்குறாங்க, அங்க நிறைய தரப்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்க, பணக்கார வீட்டுல உள்ள பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப அவங்க கூட இவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க எடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எங்க இருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு அதிசயமா நடத்திட்டு இருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்கள்ட்ட சொல்றது இல்ல, ஏன் ஆண்டவரை தேடுறோன்னே அவங்களுக்கு என்ன செய்யறது இல்ல, தெரிகிறது இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை உங்க பிள்ளைகிட்ட சொல்லும் போதுதான் அவங்களும் உங்க உள்ளத்தை போல ஆண்டவருக்கு மேல பாசத்தோடு அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்லை. அவங்க சும்மா அவங்க கூட நினைச்சிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. நீங்க நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இதை பார்க்கிற உங்க பிள்ளைகளும் ஆண்டவருக்கு மேல ஒரு நன்றி உணர்வுள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக பாருங்க, கடைசியாக சந்தோஷத்தை தருகிறது. இந்த நன்றி செலுத்துகிறது என்ன தருதுன்னா சந்தோஷத்தை தருகிறது. சங்கீதம் 126வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை பார்க்கும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், அப்பொழுது நல்லா புரிந்து கொள்ளணும், இது இப்ப நடந்தது இல்லை, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்று புறஜாதிக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு போட்டிருக்கா, செய்தா. அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. இது நிமித்தம் நாம் எப்படி இருக்கிறோம், மகிழ்ந்து இருக்கிறோம். இவங்க இங்க நினைவு கூர்றாங்க, அதனால அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் நினைவு கூற ஆரம்பிங்க. இன்னைக்கு தயவா உங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், இல்லாததை குறித்து புலம்பாருங்க. குடும்பத்துல சும்மா சும்மா நை 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 டார்ச்சர் பண்ணாருங்க. இருக்கிற நன்மைகளுக்காக, இருக்கிற சுகத்துக்காக, இருக்கிற வீட்டுக்காக, இருக்கிற வாகனத்துக்காக, இருக்கிற பணத்துக்காக, இருக்கிற நகைக்காக, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சம் ஆசீர்வாதங்களுக்காக குடும்பமாய் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க குடும்பத்துல அந்த சந்தோஷத்தை யாராலும் அப்புறப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்கப்பா, இருக்கிறது போதும்னு சொல்லி எப்பவும் மனரம்பியமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல கேட்குறீங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு அப்படிப்பட்ட இருதயம் இல்லை, ஆனா எனக்கு வேணும், எனக்கு வேணும். எல்லாரும் நான் சொன்ன மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி விரும்பவும் இல்லை. ஆனா எனக்கு இப்படி இன்னைக்கு நம்ம கேட்ட செய்தியின்படி எனக்கு இருதயம் இருக்கணும். என் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் கை தூக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கையை வலிச்சாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு வந்திருக்கிற வீட்டுக்காக ஸ்தோத்திரம், நீங்க எனக்கு வந்திருக்கிற குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது ஒருவேளை சொல்லு பேச்சு கேட்காத பிள்ளையா இருக்கலாம், நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க வீட்டுல ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாகனத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது ஒரு பழைய வாகனமா இருக்கும், அதுக்காக கூட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வாகனம் இல்லாம பஸ்கள் எப்படி எல்லாமோ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு பழைய வாகனமா இருந்தாலும் ஒரு ஓடுற வாகனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் தந்திருக்க எல்லா செல்வத்துக்காக, போனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க கையில வச்சிருக்கிற போனு நிறைய பேருக்கு அது கனவா இருக்குது, நிறைய பேருக்கு கனவா இருக்கு. ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும், அது இல்லாம எனக்கு ஐபோன் தந்தாதான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. நிறைய பிள்ளைங்களுக்கு அதான் இன்னைக்கு பிரச்சனை. இருக்கிற சின்ன காரியத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி, ஆண்டவரே நீங்க தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென்ப்பா, நீங்க தந்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டோம். இப்போ ஆண்டவர் தந்திருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் வீட்டுல போயிருந்த ஆண்டவரே 2 ஆண்டுகளாக இப்படி ஒரு நல்ல ஐக்கியத்துல எங்களை வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ள எங்களை வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தருகிற உபதேசத்திற்காக ஸ்தோத்திரம். யாராவது வீட்டுல போய் அப்படி சொல்லி இருக்கிறீங்களா? இதுவரை நீங்க அப்படி சொல்லலைன்னா இனிமேல் சொல்லுங்க. நான் உங்களை குற்றவாளியா தீர்க்கிறதே இல்லை. நீங்க இனி சொல்லுங்கன்னு சொல்றேன், இனிமேல் செய்யுங்கன்னு சொல்றேன். இனிமேல் வீட்டுல போயிருந்த ஆண்டவர் நீங்க தந்திருக்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். 2 வருஷம் இதை நடத்தி இருக்கிறீங்க, இதுக்காக ஸ்தோத்திரம். இங்க தருகிற உபதேசங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. வாயில வந்த கதையெல்லாம் பேசுறாங்க, மனசுல வந்ததெல்லாம் பேசுறாங்க, வேதத்தை பேசுறவங்க குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நடுவில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேதத்தை போதிக்கிற ஒரு திருச்சபை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் வீட்டுல போய் சொல்ல போறீங்க? ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல, ஆண்டவரே இப்படிப்பட்ட திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட போதகருக்காக ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீவாய் தந்திருக்கிற இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மனதார சொல்ல போறீங்க? எத்தனை பேர் மனதார சொல்ல போறீங்க? இங்க கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்காக, ரொம்ப முக்கியம் உபதேசம், உபதேசத்துக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இங்க போதித்து தருகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏன் தெரியுமாங்க? இப்படிப்பட்ட வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச நாட்களுக்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். கொடூரத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். வசனத்தை பேசாத மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். வாயில வந்த கட்டுக்கதைகளை பேசுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். கள்ள போதகர்கள் பெருகிவிட்டார்கள். அதன் நடுவில் கர்த்தர் இப்படிப்பட்ட சத்தியத்தை பேசுகிற சபைக்குள்ளாக, ஊழியர்கள் கீழாக நம்மை ஆண்டவர் வைத்ததற்காக அதிகமாய் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஊழியத்திற்காக, நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லி இருக்கிறார். ஒரு காரியத்தை அவருக்கு வாயாலே சொன்ன ஒரு காரியம் எடுத்து வாசியுங்கள். லூக்கா 22:19-20 வசனம். நான் முடிக்க போறேன், இதான் கடைசி, முடிக்க போறேன். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் நான் நமக்காக நன்றி சொல்லணும், நமக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும், சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஆண்டவர் தந்த இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, லூக்கா 22:19-20. பின்பு நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் சகோதரி. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை திரும்ப திரும்ப சொல்லுங்க, என்னை இன்னொருக்கா சொல்லுங்க, என்னை. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாம் நினைவு கூறுங்க. கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், என்னையும் நீங்க என்ன செய்யுங்க, என்னையும் என்ன செஞ்சிருங்க,
என்ன நினைவு கூறாம என்ன செஞ்சிடாதீங்க இருந்தாங்க. அவர் எப்படி நினைவு கூற சொல்றாரு தெரியுமா? எப்படி நினைவு கூற சொல்றாருன்னா, அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னுடைய சரீரத்தை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது, அப்படி அந்த ரத்தத்தை நீங்க என்ன செய்யணும், நினைவு கூறு. எத்தனை பேர் நினைவு கூறுகிறீங்க? எத்தனை பேர் அந்த 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 பாக்கியத்துக்குள்ளாக வந்திருக்கீங்க? ஒவ்வொரு இந்த மாசம் நடக்குதா இல்ல திருவிருந்து எப்ப நடக்குதுங்க? மாசந்தோறும் நான் திருவிருந்துல பங்கு பெறுறேன்னு சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. மற்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை நான் திருவிருந்துல பங்கு பெறுறேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எத்தனை பேர் ஆண்டவரே நீங்க தந்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்கிறீங்க? அந்த பாத்திரத்தை வாங்கும் போது, அந்த கையில அந்த அப்பத்தை வாங்கும் போது, ஏதோ தந்திருக்காங்க வாயில போட்டு சாப்பிட்டு போறதில்ல. ஒவ்வொரு டைமும் அந்த அப்பத்தை வாங்கும் போது, இது எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம், எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம். அந்த ரசத்தை வாங்கி குடிக்கும் போது, இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்கிற ஒரு நன்றி உணர்வோடு, என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தோடு அவரை நினைவு கூர்ந்து எத்தனை பேர் இதை செய்து கொண்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இந்த திருவிருந்து என்பது ஞானஸ்தானம் எடுத்ததற்கான ஒரு அடையாளம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திருவிருந்துக்குள்ள போனோம்னா அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் என்னது? ஞானம். அது கரெக்ட் தான் ஒரு விதத்துல இருந்தாலும், எதற்காக நம்ம திருவிருந்தை செய்யறோம்னா அவரை நினைவு கூறும்படியாக, அவரை நினைவு கூறும்படியாக. இவரை நினைவு கூறுவர்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்குங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இன்னும் நீங்க அந்த பாக்கியத்துக்குள்ள வரலன்னா, அவரை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு மாசம் அந்த பந்திக்குள்ள நீங்க வரலன்னா, இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை பாவங்களை அறிக்கையிடுங்க. பாஸ்டர் போய் சொல்லுங்க, பாஸ்டர் எனக்கும் அந்த பந்தியில பங்கு பெறணும், எனக்கும் அந்த பந்தியில பங்கு பெற்று இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறணும்னு ஆசைப்படுறேன், இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து நான் ஆராதிக்க ஆசைப்படுறேன், நான் என்ன செய்யணும் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமென். தண்ணிக்குள்ள மூங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் திருவிருந்துல பங்கு பெறுவதற்கான ஒரு பெரிய எலிஜிபிலிட்டி. இந்த திருவிருந்துக்கு வந்த பிறகு எதற்காக இந்த திருவிருந்து எடுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ஒருவேளை இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கல, நான் இன்னும் அந்த பாத்திரத்துல பங்குள்ளவனா மாறல, இன்னும் எனக்கு அந்த ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்ட அந்த பாத்திரத்துல நான் பங்குள்ளவனா மாறல, இந்த ரத்தத்துக்கு நான் பங்குள்ளவனா மாறல, இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன், இன்னைக்கு நான் விரும்புறேன், இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூட விரும்புறேன், இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, கூட்டம் முடிஞ்சு எங்களை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நாங்க ஞானஸ்தானம் கொடுக்க ஆவலா இருக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுங்க, பண்டிகை பங்கு பெறுங்க, இயேசுவை நினைவு கூறுங்க, இயேசுவை நினைவு கூறுங்க. இதனால என்ன பயன் தெரியுமா? இவரை நினைவு கூறும் போது, இந்த பாத்திரத்துல பங்கு பெறுறதுனால என்ன பயன் தெரியுமா? யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு சொல்றாரு? ஜீவன் இல்ல. நீங்க ஜீவனற்றவர்களா இருக்கிறீங்க. அப்ப இத புசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டுன்னா, மெய்யாகவே அவங்களுக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. புசிக்காதவங்களுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்ப இந்த பாத்திரத்தை கர்த்தருடைய பந்திக்குள்ளாக வந்து அவரை நினைவு கூர்ந்து அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் இருக்கிறது? எனக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்றவங்க கையை தட்டி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஜீவன் இருக்கு. இரண்டாவது பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்தை பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேருக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த ஆசை? இந்த பாத்திரத்துல பங்கு பெறுறவர்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இரண்டாவது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. மூன்றாவது பாருங்க, கடைசி நாளில நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? எழுப்ப போறேன். நாலாவது பாருங்க, 55வது வசனத்தை பாருங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான போஜனம், மெய்யான பானம். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ சாப்பிடுறோம் பாருங்க, ஆனா கர்த்தருடைய பந்தி அதுதான் நமக்கு மெய்யான போஜனம்,
அதான் நமக்கு மெய்யான பானம். அது உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இதயத்தோட நீங்க அதுல பங்கு பெற்றீங்கன்னா உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் வருகிறது. கடைசி நாள் ஆண்டவர் உங்களை எழுப்புகிறார். அடுத்து பாருங்க 56வது வசனத்தை பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர் என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்றவங்க யார்கிட்ட நிலைச்சிருக்கிறாங்களா? யார்கிட்ட நிலைச்சிருக்கிறாங்க? சொல்லுங்க, யார்கிட்ட நிலைச்சிருக்கிறாங்க? அவருக்குள்ள என்ன செஞ்சுறாங்க? நிலைத்திருக்கிறாங்க. அந்த ரத்தத்திலையும் அந்த சரீரத்திலையும் பானம் இல்லாம, அதுல பங்கு இல்லாம இருக்கிறவங்க அவர்கள் என்ன செய்யல? நிலைத்திருக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவரை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஜீவன் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவரை நினைவு கூறுவர்களுக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. ரெண்டாவது சொல்லுங்க, நித்திய ஜீவன் இருக்கிறது. மூணாவது சொல்லுங்க, கடைசி நாள்ல அவங்க என்ன செய்யப்படுறாங்க? எழுப்பப்படுறாங்க. அடுத்து சொல்லுங்க, அவருக்குள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நிலைத்து இருக்கிறாங்க. அவரும் இவர்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? நிலைத்திருக்கிறார். நினைவு கூறுகிறது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. எத்தனை பேர் உங்களை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, நான் நினைவு கூற விரும்புகிறேன்ப்பா. நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்க விரும்புகிறேன். நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைக்க விரும்புகிறேன். நீங்க எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைக்க விரும்புகிறேன். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிங்க. சின்ன சின்ன பொருளுக்கும் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஏன்னா அவரால் அன்றி நமக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவர்கிட்ட தான் வருது. எழுதிருக்கலாம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஒரு நன்றி உள்ள இருதயம், ஒரு நன்றி உள்ள சிந்தை, ஒரு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட தெளிவா பேசுறார். அவர்கிட்ட பாத்திரத்துல பங்குள்ளவர்கிட்ட தான் அவர் என்ன செய்யறார்? நிலைத்திருக்கிறார். அவரை நினைவு கூறுவர்கிட்ட தான் அவர் என்ன செய்யறார்? நிலைத்திருக்கிறார். இந்த காலத்த மாலை நேரத்தில் நான் இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா நான் அவருக்கு பாத்திரத்துல பங்கு பெற ஆசைப்படுறேன். எனக்கு நித்திய ஜீவன் வேணும். எனக்குள்ள ஆண்டவர் நிலைச்சிருக்கணும். நான் அந்த பாத்திரத்துல பங்கு பெற ஆசைப்படுறேன். எனக்கு ஞானஸ்தானம் வேணும். நான் இதுவரைக்கும் பாவியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். நான் அவரை நினைவு கூட விரும்புகிறேன். இயேசுவை நினைவு கூட விரும்புகிறேன். எனக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்குமா? எனக்கும் ஞானஸ்தானம் கிடைக்குமான்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர் சித்தமான உடனே இல்லை, அடுத்த நாளே இல்லை, நாளைக்கே இல்லை, அடுத்த ஞானஸ்தான ஆராதனையில நான் ஞானஸ்தானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற யாராவது இருந்தீங்கன்னா நீங்க மற்றவங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உண்மையா உண்மையா நான் அடுத்த ஆராதனை நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஞானஸ்தான ஆராதனையில ஞானஸ்தானம் பெறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் அவர்களை நிலைத்திருக்க விரும்புகிறேன். நான் நன்றியுள்ள இதயத்தோடு இருக்க விரும்புகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. என்ன பிரச்சனை? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? வீடு பிரச்சனையா? குடும்ப பிரச்சனையா? அல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற ஏதாவது பாவ கிரியைகள் பிரச்சனையா? அதை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஒப்பு கொடுத்து உங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசும்போது நீங்க பாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நானும் அவருக்கு பாத்திரத்துல பங்கு பெறணும், நானும் அவரை நினைவு கூறணும், இயேசு கிறிஸ்துவ நினைவு கூற விரும்புறேன், அந்த இரத்தத்தை பானம் பண்ணணும், அந்த இரத்தத்தை பானம் பண்ணணும், அந்த அப்பத்தை அந்த சரீரத்தை நான் புசிக்கணும், நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாஸ்டர் வந்து பேசுங்க. பாஸ்டர் உங்களுக்கு நிச்சயமா ஞானஸ்தானம் கொடுக்க போறார். இப்பொழுது இந்த நேரத்துல ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சமூகத்துல ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 ஆண்டுகள் இந்த சபையை கர்த்தர் நடத்தினாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதிங்க. நல்ல துதிங்க. நல்ல துதிங்க. ஜீவனோடு துதிங்க. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தந்த ஊழியத்துக்காக, ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல உபதேசத்துக்காக, நல்ல போதனைகளுக்காக, நல்ல இப்படிப்பட்ட நல்ல ஒரு அமைப்புக்காக, இப்படி ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிற நல்ல ஒரு திருச்சபை அமைப்புக்காக நல்ல கையை தட்டி ஆண்டவரே 2 ஆண்டுகள் எங்களுக்கு நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களை வாழ வைத்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு நீ பேசினதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறதுன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த ஊழியம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இது இன்னும் வளர்ந்து பெருகணும். இது இன்னும் வளர்ந்து பெருகணும். இந்த இடம் போதாது. இந்த இடம் விரிவாக்கப்படணும். நல்ல வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து நன்றியோடு 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 நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை விரிவாய் திறந்து உனக்கு நன்றி சேர்த்து நன்றி சேர்த்து
ஆசீர்வாதம். ஒருவேளை நான் சொன்னது போல நீங்க வாடகை வீட்டுல இருந்துட்டு தான் வந்திருப்பீங்க. புலம்புறதை நிறுத்துங்க, புலம்புறதை நிறுத்துங்க, குறை பேசுறதை நிறுத்துங்க, குற்றம் சொல்றதை நிறுத்துங்க, கணவன்கிட்ட சண்டை போடுறதை நிறுத்துங்க, மனைவிட்ட சண்டை போடுறதை நிறுத்துங்க, புலம்புறதை நிறுத்துங்க. இருக்கிற சின்ன ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இப்ப நல்ல கையை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு நீங்க தந்திருக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம், சின்ன சின்ன ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சின்ன வேலைக்காக ஸ்தோத்திரம், சின்ன வருமானத்துக்காக ஸ்தோத்திரம், சின்ன வீட்டுக்காக ஸ்தோத்திரம், சின்ன வாகனத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சத்தம் உயர்த்தி, கைகளை உயர்த்தி. இரவும் பகலும் என்னை எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்த போறேன். எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்த போறேன். எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே நாம ஸ்தோத்தரிக்க போறேன்னு சொல்றவங்க நல்ல மனதார கைகளை தட்டி நல்ல சத்தமே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, நல்ல துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. ஆண்டவரே வந்து ஸ்தோத்திரம், வந்து ஸ்தோத்திரம், வந்து ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நடக்க என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நல்ல புலம்புறேன், வீட்டுல புலம்புறேன், கணவன்கிட்ட சும்மா புலம்பிட்டே இருக்கிறேன். அது இல்லை, இது இல்லை, அது குற்றம், இது குற்றம், வீட்டுல அது சரியில்லை, இது சரியில்லை, அது அந்த வீட்டுல அது இருக்கு, இந்த வீட்டுல இது இருக்கு, அக்காட்ட அது இருக்கு, என் தம்பியில இது இருக்கு, எனக்கு இது இல்லை, சும்மா நான் புலம்பிட்டு இருக்கிறேன். நான் இதை நிறுத்த போறேன். ஒரு டிசிஷனுக்குள்ள நான் வர்றேன். ஒரு டிசிஷனை நான் இன்னைக்கு எடுக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். ஆண்டவருக்கு சமூகத்தில் எடுக்க போறேன். குழந்தைகிட்ட சும்மா அவங்கள்ட்ட நைன்னு பேசிட்டே இருக்கிறேன், சும்மா புலம்பிட்டே இருக்கிறேன். அடுத்த பிள்ளைங்க எடுக்கிற மார்க்க சொல்லி என் பிள்ளைய நான் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதை நிறுத்துங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளை இவ்வளவாவது படிக்க கிருபை கொடுத்திருக்கிறேன், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? வலதுகரத்தை உயர்த்துங்க. நான் இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு போறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போறேன். நான் சொன்ன அந்த பாயிண்ட மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாவற்றையும் நினைவு கூறணும். ஆண்டு தந்திருக்கிற ஊழியத்தை நினைவு கூறணும். இந்த திருச்சபையை நினைவு கூறணும். திருச்சபைக்கு நன்றி செலுத்தணும். இந்த ஊழியர் 2 ஆண்டுகள் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல இந்த சபைக்காக, ஊழியருக்காக, இந்த சபையில தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். நீங்க அப்படி சொல்லும் போது கர்த்தர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவார், நிரந்தரமான சுகத்தினால் நிரப்புவார். அன்பு பிள்ளைகளோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே.